முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயோனைஸ் விற்பனைக்கு ஓராண்டு தடை விதித்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தடையை மீறி மீண்டும் உணவகங்களில் மயோனைஸ் உபயோகிக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன். தமிழக அரசு தடையை மீறி தற்போது சில உணவகங்களில் மயோனைஸ் விற்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? சில கடைகளில் முட்டையிலிருந்து தயாரிக்கப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு இது சொல்றாங்க. விவரங்கள் என்ன? தமிழகத்துல முட்டையில் இருந்து தயாரிக்கப்படக்கூடிய மயோனஸ் விற்பனைக்கு ஓராண்டு தமிழக அரசு தடையை விதிச்சிருந்தாங்க. காரணம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த முட்டையிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய மயோனஸ்ல பாக்டீரியாக்கள் பெருமளவுல இருப்பதன் காரணமாக உடல் அளவுல பல்வேறு விதமான கேடுகளை ஏற்படுத்துவதன் காரணமாக இந்த தடை என்பது விதிக்கப்பட்டிருந்தது. மேலும் அந்த மயோனஸை தயாரிக்கக்கூடிய கடைகள் மற்றும் அதே போல் உணவகங்கள்ல இந்த பயன்பாடு என்பது இருக்கக்கூடாது எனவும் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் உணவு பாதுகாப்பு துறையுடைய தடையை மீறி பல்வேறு கடைகள்ல இன்றளவும் கூட இந்த மயோனஸ் பயன்பாடு என்பது இருந்து வருகிறது. முட்டையில் இருந்து தயாரிக்கப்படக்கூடிய மயோனஸை பல துரித உணவகங்களும் உணவு தயாரிப்பதற்கு பல்வேறு விதமான உணவுகளுக்காக பயன்படுத்தப்படுவது தகவலாக தெரிய வந்திருக்கிறது. இந்த ஒரு சூழல தான் மீண்டும் உணவு பாதுகாப்பு துறையின் சார்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கு. தடையை மீறி உணவு பாதுகாப்புத்துறை சட்டத்தின் தடையை மீறி தமிழ்நாட்டில் ஓராண்டுக்கு மயோனஸ் விற்பனை தடை செய்யப்பட்டிருப்பதாக நிலையில் பல இடங்கள்ல இந்த உணவுகள்ல மயோனஸ் தயாரித்து விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும், இது தொடர்பாக தடுப்பதற்கு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு குழுவில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலருடன் 2 பேர் ஆய்வு மேற்கொண்டு சோதனை மேற்கொள்ளவும் தற்போது உத்தரவிடப்பட்டிருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த சோதனையின் போது உணவு பாதுகாப்புத்துறை சட்டத்தின்படி மயோனஸ் தயாரிக்கப்பட்டால் அவர்கள் கடையில உணவு பாதுகாப்புத்துறையுடைய உரிமத்தை ரத்து செய்து அபராதம் விதிப்பதற்கும் அந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.